المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل حرمك، وصحتك قبل سقمك، وغناك قبل فقرك، وفراغك قبل شغلك، وحياتك قبل موتك، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்லாஹுவினுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர், இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவரமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த 2025 ஆண்டின் கடைசி ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மா 2026 ஆண்டினுடைய முதல் ஜும்மாவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வருட பிறப்பு இருக்கிறது, இது முஃமின்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா அல்லது ஒரு கவலையான ஒரு விஷயமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் புதிதாக பிறக்கும் பொழுது நம்முடைய ஆயுளிலே ஒரு வருடம் குறைகிறது. உதாரணமாக, ஒரு மனிதர் 2000 பிறந்திருக்கிறாரு. இப்போ அவர் 2026க்கு போக போகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த 2026 அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு எத்தனை வருஷம் நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சிருக்கிறானோ அதில் 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 26வது வருஷத்துக்கு வர உன்னுடைய ஆயுள்ல 50 அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னா 25 முடிஞ்சிருச்சு. இன்னும் 25 வருஷம் தான் இருக்குது. இந்த துன்யாவில் அல்லாஹ் தஆலா உன்னை வணங்குவதற்காக வேண்டி படைச்சிருக்கான். எனவே மீதம் உண்டான 25 வருஷமாவச்சு ஒழுங்கா நீ அமல் செய்ய, நல்ல அமல்களை செய்ய என்பதாகத்தான் ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு புத்தாண்டையும் சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வுல ஒவ்வொரு வருடமும் வருகிறது. அது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், உன்னுடைய ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது, உன்னுடைய அமல்களை நீ அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாளில் என்னுடைய முந்தைய நாளுடைய அமலை விட அந்த நாளில் நான் அதிகமாக அமல் செய்யலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலேயே கை சேதத்திற்குரிய மிகப்பெரிய விஷயம் அந்த நாள் கழிந்தது தான் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு புதிதாக நாம் மாற்றம் அடையும் பொழுதும், ஒவ்வொரு காலத்தை நாம் மாறும் பொழுதும் நம்முடைய அமல்களில் முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கனால 2 விஷயங்களை நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த ஒரு வருட காலத்தில் என்னென்ன அமல்கள் நாம் செஞ்சோம், மறுமைக்கான தயாரிப்புகள் நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய நிலைகள் இருக்குது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த அளவுக்கு என்னுடைய நிலைமைகள் இருந்தது என்பதாக இந்த ஒரு வருட
வருட காலத்தையும் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க. நாளை மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு முன்பதாக அல்லாஹு தஆலா நாளைக்கு கேள்வி கேட்கும் பொழுது நீங்க அந்த நேரத்துல முழிக்காம இருக்கணும்னா, பதில் சொல்ல முடியாம திணறாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாள் என்னிடத்துல எப்படி கழிஞ்சிச்சு? நல்ல விஷயமா கழிஞ்சிச்சா, இபாதத்தோட கழிஞ்சிச்சா, அல்லது பாவங்கள்ல கழிஞ்சிச்சா? இந்த ஒரு வாரம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி கழிஞ்சிச்சு? நல்ல விஷயங்களோட கழிஞ்சிச்சா அல்லது பாவங்களோட கழிஞ்சிச்சா? இந்த ஒரு வருடம் என்னிடத்துல எப்படி கழிஞ்சிச்சு? இபாதத்துகளோட கழிஞ்சிச்சா அல்லது பாவங்களோட கழிஞ்சிச்சா என்பதாக நம்மளை நாமே சுய பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்துல நாம சுய பரிசோதனை நாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்த காலங்கள்ல அமல்களை நாம அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம். நாம சுய பரிசோதனை செய்யாம விட்டுட்டு அடுத்தடுத்த அமல்களை அதிகப்படுத்தாம விட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல கவலைப்படுவோம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யத்தி அஹதகுமுல் மௌத். நாம மக்களுக்கு கொடுத்த செல்வங்கள்ல இருந்து நீங்க செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் மௌத்து வரை செலவு செய்யாமையே இருப்பாங்க, ஜகாத்தை சரியா கொடுக்காம இருப்பாங்க, சதக்காக்கள் சரியா செய்யாம இருப்பாங்க. கடைசியில மௌத்து வந்துடும். அப்ப அந்த மனிதர்கள் உணர்வாங்க, என்னுடைய வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலத்துல நான் செலவு செய்யாம விட்டுட்டேன்னு, நான் ஜகாத்து கொடுக்காம இருந்துட்டேன் என்பதாக அந்த நேரத்துல அவர் யோசிப்பாரு. அந்த நேரத்துல யோசிக்கிறனால எந்த ஒரு விஷயமுமே இல்லை, எந்த ஒண்ணுமே மாற்றம் நடக்காது. அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்புரு. ரப்பி லவ்லா அக்ஸர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னுடைய அஜல் முடிஞ்சிருச்சு, என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ எனக்கு மௌத்து தான். யா அல்லாஹ் கொஞ்ச காலம் என்னை நீட்டி வையி, நீ கொடுத்த செல்வங்கள்ல இருந்து எல்லா செல்வத்தையும் ஜக்காத்தாகவும் தானமாகவும் நான் கொடுத்து விடுகிறேன் என்பதாக அந்த இடத்துல அல்லாஹ்விடத்துல வாய்ப்பு கேட்பான் அந்த மனிதன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலை ஆখিরাল্লাஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு மனிதருக்கு எவ்வளவு காலம் என்பதாக நாம் முடிவு செய்து விட்டோமோ அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவர் மௌத்தாகிடுவாரு, அவருடைய ரூஹ் எடுக்கப்படும், மீண்டும் அவருக்கு தவணை கொடுக்கப்படாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்யும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்துல நாம யோசிச்சு இந்த வாழ்க்கையை ஃபுல்லா நாம வீணாக கழிச்சிட்டோமே, அமல்கள் இல்லாம கழிச்சிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இந்த நேரத்துல நாம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வருட காலம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி கழிஞ்சிச்சு, இதுவரை நான் பிறந்ததுல இருந்து இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எப்படி கழிஞ்சிச்சு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில கழிஞ்சிச்சா அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பிரியப்படாத முறையில என்னுடைய வாழ்க்கை கழிஞ்சிச்சா என்பதாக இப்ப நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அடுத்து வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய மௌத்து வரையும் அல்லாஹ் தஆலா மீதம் உண்டான வாழ்க்கைகள்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பான். அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய அமல்களை நம்மளால அதிகப்படுத்த முடியும். எனவே கடைசி நாட்களாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த ஒரு ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது என்பதாக நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, எதிர்வரும் காலங்களில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். இந்த ஒரு வருட காலத்தில் நாம் எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிடும். இந்தந்த அமல்கள் எல்லாமே நாம் செய்யாமல் விட்டுட்டோம், இந்தந்த நேரத்தில் இந்தந்த தவறுகள் எல்லாத்தையும் நாம் பண்ணிட்டோம், இந்தந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய பாவங்கள் எல்லாம் நாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு பிறகு இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால்,
இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம திட்டம் தீட்ட வேண்டும். இனி வரக்கூடிய காலங்கள்ல என்னுடைய இபாதத்துகளை நாம அதிகப்படுத்தணும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாவம் செஞ்சேனோ அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே நான் விட்டுருவேன் என்பதாக எதிர்கால திட்டங்களை நாம வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த காலங்களாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தாலா ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கான். இப்போ அந்த மனுஷனை விட்டு செல்வம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் அவன் மீண்டும் சம்பாதிச்சு அந்த செல்வத்தை வாங்கிக்கான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அதிகாரத்தை கொடுத்துருக்கான். இப்போ அந்த அதிகாரம் அவரை விட்டு போயிருச்சு, இன்னும் சில நாட்கள் கழிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் அவர் முயற்சி செஞ்சு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு நொடியோ ஒரு நிமிடமோ ஒரு மணி நேரமோ தன்னுடைய வாழ்நாளில் ஒரு காலம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் கண்டிப்பாக அந்த மனிதருக்கு அந்த நேரமோ அந்த காலமோ வரவே வராது. ஒரு தடவை நம்முடைய கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காலம் மீண்டும் வராது. எனவே தான் இருக்கக்கூடிய காலங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின். 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பதாக மிகப்பெரிய பாக்கியமாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள், அதை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முதலாவதாக சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாலிபம் இருக்குது மிக உயர்ந்த ஒரு பொக்கிஷம். அந்த வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நீங்கள் அதிகமாக செலவு செய்யுங்க, உங்களுடைய வயோதிகம் வருவதற்கு முன்பதாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வாலிபத்தில் எவ்வளோ வேணாலும் நம்மளால் அமல் செய்ய முடியும், எத்தனை நோன்புகள் வேண்டாலும் நம்மளால நோன்பு நோக்க முடியும், எத்தனை ரக்காத்தா இருந்தாலும் நம்மளால தொழுக முடியும். ஆனால் வயோதிகத்துக்கு வந்ததற்கு பிறகு ஆசைகள் இருந்தாலும் கூட உடல் ஒத்துழைக்காது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடைசி நேரத்தில் நீ ஆசைப்படுவ, உன்னுடைய உடல் ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதனால உடலும் மனமும் ஒத்துழைக்கக்கூடிய அந்த வாலிப பருவத்தை நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, வசிஹதக கப்ல சகமிக. உனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள், உனக்கு நோய் வருவதற்கு முன்பதாக. ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்குது. ஆரோக்கியமாக ஒரு மனிதர் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இபாதத்தை அதிகமாக செய்ய முடியும். ஆனால் ஒரு மனிதருக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இபாதத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு குறைவுகள் ஏற்படும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோய் வருவதற்கு முன்பதாக ஆரோக்கியத்தை நீ பெரிய பொக்கிஷமாக நினைச்சு பயன்படுத்திக்கொள். மூன்றாவதாக சொன்னாங்க, ஏழ்மை வருவதற்கு முன்பதாக நீ செல்வத்தை நீ பொக்கிஷமாக பயன்படுத்திக்கொள். நான்காவது சொன்னாங்க, ஃபராகக கப்ல ஷுகலிக. ஓய்வு நேரங்களை நீ பயன்படுத்திக்கொள், உனக்கு வேலையாக நீ இருப்பதற்கு முன்பதாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஓய்வு நேரங்களில் தன்னுடைய நேரத்தை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நேரமே ஓட மாட்டேங்குது. இந்த நேரத்தை நான் எப்படி ஓட வைக்கிறது, பொழுதுபோக்குக்காக வேண்டி நான் என்ன செய்கிறது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறேன் என்பதாக நேரத்தை எப்படியாச்சும் கடத்தணும், அந்த நேரத்தை ஓட்டிட்டு அடுத்த நாளை நான் சந்திக்கணும் என்பதாக ஒவ்வொரு மனிதரும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேலைன்னு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ஓய்வை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செஞ்சு அல்லாஹ்வை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓய்வுகளை பயன்படுத்துங்க என்பதாக சொன்னாங்க. ஐந்தாவதாக சொன்னாங்க, வஹயாத்தக கப்ல மௌத்திக. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மௌத்துக்கு முன்பதாக.
மவுத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல என்ன கெஞ்சினாலும் சரி, என்ன கதர்னாலும் சரி, மீண்டும் அல்லாஹ் தாலா ஒரு வாய்ப்பை கொடுக்க போவதில்லை. ஆனா மவுத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு தடவை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில மக்களோடு இருந்தாங்க. அப்போ ஒரு ஜனாசா போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஜனாசாவை பார்த்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட, இவருக்கு அல்லாஹ் தாலா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு. உயிர் போயிருச்சு, மீண்டும் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தாலா கொடுத்தான்னா இவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டாங்க. பக்கத்தில் உள்ள மக்கள் சொன்னாங்க, இப்போ இவருக்கு மவுத்து வந்துருச்சு, அல்லாஹை பற்றி எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இப்போ அவருக்கு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இபாதத்திலே தான் இருப்பார், முழுக்க முழுக்க பள்ளிவாசல்ல தான் இருப்பார், முழுக்க முழுக்க நோன்பு வச்சுக்கிட்டு தான் இருப்பார், முழுக்க முழுக்க குரான் ஓதிக்கிட்டு திக்ரு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா அப்படி செய்ய மாட்டான்ல, மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் தாலா கொடுக்க மாட்டான், உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்ல, நீங்கள் இன்னும் மௌத்தாகாமல் தான் இருக்கீங்க, நீங்கள் அதிகமாக அமல் செய்யுங்க. ஒரு மௌத்தானவர் மீண்டும் அல்லாஹ் தாலா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா எந்த அளவிற்கு அவர் அமல் செய்வாரோ அதை மௌத்தாகாத நீங்க செய்யுங்க. ஏன் மௌத்தானதுக்கு பிறகு வாய்ப்பை எதிர்பார்க்கிறீங்க என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த உலகம் என்பது அமலுக்குரிய இடமாக அல்லாஹ் வச்சிருக்கான், அதனுடைய கூலிக்குரிய இடமாக அல்லாஹ் தாலா ஆகிரத்தை வச்சிருக்கான். ஆகிரத்துல போய் அல்லாஹ் தாலா அமலுக்கான இடமாக வச்சதில்லை, இந்த உலகத்தை அல்லாஹ் தாலா கூலிக்கான இடமாக வைக்கல. எனவேதான் இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய நேரத்துல நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த காலங்களை சரியான முறையில் நாம பயன்படுத்தணும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்துல செய்யக்கூடிய அமல்கள் தான், இந்த உலகத்துல என்ன அமல்களை நாம செய்யறோமோ அதை தான் நாளை மறுமையில நம்மளால் அறுவடை செய்ய முடியும். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கைய காலங்களை நேரங்களை வீணாக கழிச்சோம் அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல நாம் அந்த இடத்துல கை செய்தப்படக்கூடியவர்களாக இருப்போம். சொர்க்கவாசிகளை பத்தி நபி அவர்கள் சொல்லுவாங்க, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கும். சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கவலையுமே இருக்காது, ஒரு சுகபோக ஒரு வாழ்க்கைய அந்த சொர்க்கவாசிகள் வாழுவாங்க. ஆனா அவங்கள்ட்டையும் ஒரு கவலை இருக்குன்னு நபி சொன்னாங்க, ஒரே ஒரு கவலை தான். அது என்ன கவலை அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வீணாக நேரத்தை கழிச்சோமே அந்த நேரத்தை நினைச்சு அவங்க கவலைப்படுவாங்க. இந்த உலகத்துல வீணாக நேரத்தை கழிச்சேன்னு அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நான் ஒரு தஸ்பீ செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குமே. ஒரு 10 தஸ்பீ செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா 10 உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குமே. உலகத்துல வீணாக நேரங்களை நான் கழிச்சிட்டேனே, நேரத்தை பொழுதுகளை போக்கிக் கொண்டே இருந்தேனே என்பதாக சொர்க்கவாசிகள் கூட இந்த நேமத்தை பத்தி இந்த காலங்களை பத்தி கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு உயர்ந்த பொக்கிஷம் இந்த காலங்களும் நேரங்களுமாக இருக்குது. எனவேதான் அந்த நேரங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படியே ஒன்று பின் ஒன்றாக அல்லாஹ் தஆலா வரும் பொழுது முன்னாடி உள்ள காலங்களை விட பின்னாடி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு ஆண்டு முடிஞ்சு அடுத்த ஆண்டு வரும் பொழுது இதற்கு முன்னாக நாம் என்னென்ன அமல்களை எல்லாமே செய்தோமோ அதை எல்லாத்தையும் நாம் சுய பரிசோதனை செஞ்சு என்னென்ன அமல்கள் செஞ்சோம், எதை நாம் விட்டோம், என்னென்ன பாவங்கள் எல்லாம் செஞ்சோம் என்ற எல்லா விஷயத்தையும் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்யணும். பொதுவாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அடுத்தவங்களுடைய குறையை பார்க்கறதுனாலேயே நம்முடைய குறைகள் நமக்கு தெரியறதில்லை. நான் நல்லவன் அப்படின்னு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளேயே எத்தனையோ பாவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் நான் பாவம் செய்கிறேன் அப்படிங்கிறத நம்மளே விளங்குறது இல்லை. ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ள ஒரு சின்ன குறைகள் செஞ்சாலும் அது பெரிய தவறாக நமக்கு தெரியுது. எனவே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நீங்களே பரிசோதனை செஞ்சு பாருங்க, உங்களுடைய குறைகள் உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்க பரிசோதனை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு தென்படும்.
எனவே இந்த கடைசி நேரத்தில் நாம் நம்முடைய முந்தைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து வரக்கூடிய காலங்களில் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்குது, இது இஸ்லாமியர்கள் கொண்டாடலாமா? பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே புத்தாண்டுக்காக வேண்டி தயாராகிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாம் கொண்டாடணும் என்பதாக அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்லாம் எதை கொண்டாட்டங்கள் என்பதாக சொல்லுதோ, எதை ஈதாக அறிவித்ததோ அது மட்டும்தான் நமக்கு கொண்டாட்டம். இது அல்லாமல் வேறு விஷயங்களை நாம் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் உண்மையான முஸ்லீம் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைய நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு இஸ்லாமியன் அப்படின்னு நாம் பார்க்காம ஒரு நடுநிலையான ஒரு மனிதனாக நாம் நின்று பார்த்தாலுமே அது தவறாகத்தான் நமக்கு தெரியும். நம்ம இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? ஒரு வருஷத்தை புத்தாண்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களை கொண்டு ஆரம்பிக்கணும் அப்படி தான் பொதுவான மனிதர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதுதான் இயற்கையும் கூட. ஆனால் புத்தாண்டு எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 12 மணி வரை நாம் முடிச்சுக்கிட்டே இருப்போம். 12 மணி வரை முடிச்சுக்கிட்டு இருந்து 12:01 ஆனதுக்கு பிறகு ஹாப்பி நியூ இயர் என்பதாக சத்தம் வரும். அதாவது எந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால், நாம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால் 2026 நமக்கு வராது, அது கோச்சிக்கிட்டு போயிடும். திருப்பி நாம் போய் கஷ்டப்பட்டு வாப்பா 2026 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் நான் போய் 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி சொன்னாதான் அந்த 2026 எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மாதிரி இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி இருந்தாலும் காலங்களும் நேரங்களும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் இருந்தாலும் சூரியன் உதிக்கத்தான் போகுது, நாம் இல்லாட்டினாலும் சூரியன் உதிக்கத்தான் போகுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல் அன்றைய நாட்களில் நடக்கக்கூடிய அதிகமான விஷயங்கள், பெரும் பாவங்கள் நிகழ்கின்றன. பல பேர் நியூ இயர் அன்னைக்கு தான் புதிய குடிகாரர்களாகவே மாறுறாங்க. பல பேர் நான் இதை கொண்டாடுறேங்கிற பேரில் அவர்கள் மது பழக்கத்துக்கு ஆளாகிறது அன்றைய நாட்களாகத்தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டி, என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்காக வேண்டி, இது ஒரு என்ஜாய் தான், ஒரு நாளில் நான் செய்கிறதுனால அதுக்கு நான் அடிக்ட் ஆக மாட்டேன் என்பதாக நினச்சி பல பேர் இதிலிருந்து தான் அவர்களுடைய அந்த குடியுடைய பயணமே ஆரம்பிக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய பாவம் என்பதாக இஸ்லாம் அதை தடுத்தது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இந்த மது இருக்குது, இது ஷைத்தானுடைய செயல்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறான். ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக மிகப்பெரிய அளவில் அதில் சிக்கி இருந்தாங்க. என்றாலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பும் கூட ஜாஹிலியத்துடைய அந்த காலத்திலும் கூட அவர்கள் மதுவை தொட்டதே இல்லை. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, எதுக்காக வேண்டி நீங்கள் முன்னாடி இஸ்லாம் வருவதற்கு, இஸ்லாம் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு, இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக அரபு மக்கள் எல்லாமே அப்படி தானே இருந்தாங்க, நீங்கள் மட்டும் எப்படி தப்பிச்சிங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மனிதனுடைய தொண்டைக்குள்ள மது இறங்கிச்சு அப்படின்னு சொன்னால் மனிதத்தன்மை அவனை விட்டு போயிடும், மிருகத்தன்மை அவனிடத்துல வந்துடும். இன்னும் ஒரு மோசமான செயல் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகரமான பெண்கள்கிட்ட கூட அவன் உறவு வைத்துக் கொள்வான். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள்.
தாய் யாருன்னு தெரியாது, மனைவி யாருன்னு தெரியாது, சகோதரி யாருன்னு தெரியாது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மது இருக்குதே இதுதான் பாவங்களினுடைய தாய் என்பதாக சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சம்பவத்தையும் சொல்லுவாங்க. முன்னாடி காலத்தில் ஒரு வணக்கசாலி இருந்தார். ஒரு வணக்கசாலி மிகப்பெரிய வணக்கசாலியாக வாழ்ந்து கொண்டே வந்தார். அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு பெண்ணை எனக்கு உதவி வேணும் என்பதாக சொல்லி அனுப்புனுச்சு. இப்போ அந்த வணக்கசாலி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த பெண் வீட்டுக்குள்ளே கதவை தாப்பா போட்டுச்சு. தாப்பா போட்டுட்டு அந்த பெண்மணி அந்த மனிதரிடத்தை சொல்லிச்சு, எனக்கு எந்த ஒரு உதவிக்காக வேண்டி நான் அழைக்கலை, நான் தவறான எண்ணத்தில் தான் அவங்களை நான் அழைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லிச்சு. அப்போ அந்த மனிதர் சொன்னார், நான் இது செய்ய மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி தவறுக்கு நீங்கள் உடன்படலை அப்படின்னு சொன்னால் நான் மக்களிடத்தில் நீங்கள் தவறானவர் என்பதாக நான் சொல்லிவிடுவேன் என்பதாக அந்த மனிதரை பயமுறுத்தினோன்னே அவர் பயப்பட்டார். இப்போ இந்த பெண்ணு சொன்னிச்சு, 3 விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யுங்க, உங்களை நான் விட்டுட்டு போயிடுறேன் என்பதாக சொன்னிச்சு. ஒன்று சொன்னிச்சு, என்னிடத்துல தவறாக நடந்து கொள்ளணும், அல்லது இந்த குழந்தையை நீங்கள் கொண்டுறணும், அல்லது இந்த மதுவை நீங்கள் குடிச்சிடணும் என்பதாக சொன்னோன்னே அந்த மனிதர் பார்த்தாரு. மதுவை குடித்தேன் அப்படின்னு சொன்னால் பாவம் என்னோட நின்றுடும், மற்ற 2 விஷயங்களை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களோடத்துலையும் அது தீங்காக அமைந்துவிடும், அதனால் இது சின்ன பாவம் தானே, மற்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது என்பதாக நினச்சி அவர் அதை குடித்தார். அதுக்கு பிறகு தவறாக நடந்தார், அந்த குழந்தையும் கொண்டார் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, உம்முல் ஹபாயிஸ், பாவங்களினுடைய தாய் என்பது இதுதான். ஒரு மனிதருடைய உடலுக்குள்ள மது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் எல்லா வகையான பாவங்களையும் செய்கிறதுக்கு மிகவும் தயாராகி விடுவார் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு மோசமான ஒரு செயல் இந்த மதுவாக இருக்குது. இந்த மது இருக்குது, இது நீருடைய காலத்தில் அதிகமாக இந்த மதுவுடைய விற்பனை நீருடைய காலத்தில் தான் நடந்திருக்கு. புள்ளி விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் எந்த நாளுமே அதிகமாக ஓடாது, இந்த நீருடைய அந்த நைட்டுக்கு மட்டுமே அதிகமாக ஓடும். அதுலேயும் அதிகமாக மது அருந்துபவர்கள் என்பதாக ஒரு பட்டியலில் இஸ்லாமியர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த மார்க்கம் மதுவை ஆறாக ஓட வச்சுச்சோ, ஒரு மனிதர் கூட மதுவை தொடாமல் இருந்தாங்களோ, அந்த மார்க்கத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இது போன்ற நாட்களில் இது போன்ற பாவங்களில் விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மது என்பது நம்முடைய ஈமானை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஃபுதைல் இப்னு இயால் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவருடைய மாணவருடைய மௌத்துக்கு போகிறாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் அவர் இருக்கிறார். இப்போ இந்த ஹஸ்ரத் ஃபுதைல் இப்னு இயால் அவங்க யாசின் ஓதுறாங்க. யாசின் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாணவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் ஓதாதீங்க என்பதாக சக்கராத்துடைய நேரத்தில் சொல்கிறார். கடைசியாக அந்த ஹஸ்ரத் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாணவர் தடுக்கிறார், அதை சொல்லாதீங்க என்பதாக தடுக்கிறார். அதுக்கப்புறம் மௌத்தாமல் ஆயிட்டார். இந்த ஹஸ்ரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக போயிடுச்சு. என்னுடைய மாணவர் நல்ல மாணவராக இருந்தார், எனக்கு பிடித்தமான மாணவராக இருந்தார், கடைசியில் களிமா சொல்லலை, களிமா சொல்லி தராதீங்கன்னு வேற சொன்னார், இவருடைய நிலைமை என்ன ஆயிருக்குமோ என்பதாக யோசித்த பொழுது 2 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வரல. அப்போது ஒரு நாள் கனவுல பார்க்குறாரு, தன்னுடைய மாணவரை சந்திக்கிறார். அப்போ கனவுல அந்த மாணவர்கிட்ட கேட்குறாரு, எதுக்காகப்பா நீ களிமா சொல்லாமல் மௌத்தாயிட்டியே, களிமா சொல்லி கொடுக்காதீங்கன்னு வேற சொன்னியே, ஏன்பான்னு சொன்னப்ப அந்த மாணவர் சொன்னார், என்னிடத்துல 3 பழக்கங்கள் இருந்துச்சு. இந்த 3 பழக்கத்தின் காரணமாக மௌத்துடைய நேரத்தில் எனக்கு களிமா வரலை என்பதாக அந்த மாணவர் சொன்னார். அப்போ அந்த 3 விஷயத்தையும் சொன்னார். முதலாவதாக சொன்னார், நான் கோல் சொல்லுவேன், அதிகமாக கோல் சொல்லுவேன். 2வது, நான் எல்லார் மேலேயும் பொறாமப்படுவேன். 3வதாக சொன்னார், மது அருந்தும் பழக்கம் என்னிடத்துல இருந்துச்சு. ஆரம்பத்தில் என்னுடைய டாக்டர் ஒருத்தவர் வருஷத்தில் ஒரு 2 தடவை குடிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னார்.
ஒரே ஒரு தடவை தான் குடிச்சிட்டேன், அது எனக்கு பழக்கமாக ஆயிடுச்சு, தொடர்ந்து அதை நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன், கடைசியில் எனக்கு களிமா நசீப் இல்லாமல் போயிடுச்சு என்பதாக அந்த மாணவர் சொன்னார். அப்போதான் அந்த ஆசிரியர் சொன்னாங்க, இந்த மதுவினால தான் மௌத்துடைய நேரத்தில் உனக்கு களிமா நசீப் இல்லாமல் போயிடுச்சு என்பதாக அந்த ஹசரத் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் தடுத்த மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நிகழுது, அந்த இரவுல நிகழுது. அந்த இரவுல போய் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்கள்ல அதிகமான பேர் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே வரக்கூடிய புத்தாண்டு இருக்குது, இது நமக்கு மகிழ்ச்சிக்கான நாட்கள் அல்ல, மாறாக நம்முடைய ஆயுள்களில் ஒரு வருஷம் குறைஞ்சிருச்சு என்பதாகத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக நாம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எல்லா